இன்றைய இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக பேச வேண்டிய அவசியம் இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் கௌரவ சந்திரசேகரன் அவர்கள் பேசும் பொழுது அமைச்சர்கள் இது போடவில்லை, நான் பேசும் பொழுது மட்டும் போட்டுக்கொண்டார்கள். அப்போ எங்களுடைய பேச்சு என்னென்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. ඒමනේ ඔබතුමාලා කැමති අපි මොනවද කියනවා කියලා. අපිට අපි බනින්නේ නැහැ ඔයගොල්ලන්ට. නමුත් වෙලා තියෙන වැඩ ටික කතා කරනවා. එච්චරයි. ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தி என்பது வெறுமனே மக்களுக்கு அதிகமான வரியை சொல்லி அந்த வரியின் மூலமாக அபிவிருத்தி என்று காட்டி மக்களை துன்பத்திலே செலுத்துகின்ற ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தி என்று சொல்ல முடியாது. ஆகவே அபிவிருத்தி என்பது நாட்டினுடைய பொருளாதாரம், அதாவது உற்பத்தி திறனை அதிகரித்து உற்பத்தி மூலமாக ஏற்றுமதி நடைபெற்று அதன் மூலமாக வருகின்ற வருமானத்தின் மூலமாக நாட்டினுடைய அபிவிருத்தியை செய்வது மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. இதை நான் அரசாங்கத்திற்கு வேண்டுகோளாகவும் விடலாம் அல்லது அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இன்று நாட்டிலே பல்வேறு பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்ற, அதாவது உங்களை பொறுத்தளவில் ஒரு நல்ல விஷயம் செய்கிறீங்க. இந்த நாட்டில் ஊழல் இல்லாமல் செய்கின்ற ஒரு விஷயம், அது நல்ல விஷயம். ஆகவே ஊழல் இல்லாத மட்டும் இருந்தால் போதாது, நடுத்தர மக்களுக்கும் வறுமை கோட்டின் கீழே இருக்கிற மக்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான வசதிகளை செய்து கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த அரசாங்கம் செய்யவில்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இப்பொழுது இந்த நாடு வங்குரோத்து அடைந்து மீண்டும் புனருத்தாரணம் பெற்று இன்று ஓரளவு நடைமுறையிலே இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அந்த வறுமை கோட்டிலே இருக்கின்ற மக்களுடையும் நடுத்தர மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் பார்க்க வேண்டும். மேல்மட்டத்தில் உள்ள மக்களுடைய வாழ்க்கை மட்டும் சிந்தித்து செயலாற்றுவது என்பது ஒரு நாட்டினுடைய கொள்கையாக இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த நாட்டிலே இன்று அதிகமான கார்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன, வரவேற்கின்றோம். ஆனால் அதே நேரத்திலே இந்த நாட்டிலே கீழ்மட்டத்தில் இருக்கின்ற மக்களுடைய துன்பம் துயரங்களை துடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, அதற்கான விமர்சனம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அதற்கு காரணம் என்னவென்றால், அந்த இப்போ பெரும்பாலும் நகரத்திலே வாழ்கின்றவர்கள் அவர்களுடைய சம்பளத்தை போதுமான அளவு பெற்றுக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை நடத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. பெருந்தோட்ட பகுதியிலே வாழ்கின்ற மக்கள், அதிலே கிராமத்திலே வாழ்கின்ற மக்கள் அவருடைய வருமானத்தை ஈட்டிக் கொள்வதிலே மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். ஆகவே இந்த வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு என்னென்ன செய்ய முடியும்? இன்று சிறிய சிறிய தொழில் செய்கின்றவர்கள் எல்லாம் தங்கள் தொழிலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க வச்சிருக்கிற ஃபேக்ட்ரியெல்லாம் இன்றைக்கி மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால், எலக்ட்ரிசிட்டி பில் கூட, டேக்ஸ் கூட, அதே போல் மக்களுடைய அந்த உற்பத்தியாளருடைய வினைத்திறனுக்கு ஏற்ற சம்பளம் அதிகரிப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக உற்பத்தியினுடைய காஸ்ட் அதிகமாக போகிற காரணத்தினால தான் அவங்களுடைய அந்த பொருளை விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்று ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இதை கருத்திலே கொண்டு அவர்களுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இப்பொழுது அதாவது அரிசி விலை இந்த நாட்டில் மிக பிரதானமான பொருளாக கருதப்படுகின்றது அரிசி விலை சட்ட விலை, அதாவது கண்ட்ரோல் ப்ரைஸ் 260 ரூபா என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் 310 ரூபா இன்று மோலில் வாங்குகிற அரிசியுடைய விலை 310 ரூபாயாக இருக்கின்றது. 310 ரூபாய்க்கு வாங்கி 260 ரூபாய்க்கு விற்பது எப்படி? நீங்கள் கடைகளில் போய் இப்போ கண்ட்ரோல் ப்ரைஸ் போய் பிடிக்கிறாங்க, நல்லது, அது நல்லது. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு 250 ரூபாய்க்கு கொடுத்தா தான் 260 ரூபாய்க்கு இவங்க விற்க முடியும். 310 ரூபாய்க்கு வாங்கி 260 ரூபாய்க்கு எப்படி விற்க முடியும்? இது அண்மையில் நேற்று முந்தினால் ஏற்பட்ட ஒரு மிக துன்பகரமான ஒரு நிகழ்ச்சி. ஆகவே அரிசி விலை நிர்ணய விலை என்று நீங்கள் சொன்னாலும் அந்த அரிசி ஆலையிலே இருந்து கொடுக்கப்படுகின்ற அரிசியினுடைய விலையை நீங்கள் கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கவில்லை. அந்த மொத்த விற்பனை செய்கின்ற மக்களுடைய அந்த அரிசி விலையை கட்டுப்படுத்துவதற்கான நிகழ்ச்சி நெல்லில் நீங்கள் ஈடுபட்டிருந்தால் அல்லது அவர்களை கண்ட்ரோல் பண்ணியிருந்தால் சாதாரணமாக கடையில் விற்கிறவர்களை நீங்கள் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சாதாரண கடையில் விற்கிற அரிசியை பிடிக்கிறீங்க, மோலில் கொடுக்குற அரிசியை பற்றி நீங்கள் அக்கறை எடுக்கிறீங்க இல்லை. ஆகவே இதை நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. இன்று இலங்கையினுடைய வறுமை ஒழிப்பு, அதாவது வறுமையான மக்கள்
24.8 வீதம் இருக்கின்றார்கள். கோட்டாபாய நேரத்திலே 13 இருந்தது, 13 வீதமாக இருந்தது. இப்பொழுது அதிகரித்திருக்கின்றது இந்த வறுமை விகிதம். ஆகவே வறுமையை ஒழிப்பதற்கான நடவடிக்கை அஸ்வஸ்மா கொடுத்தாலும் வறுமை ஒழியப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இந்த நாட்டில் இன்றைக்கு உல்லாச பிரயாணம் நன்றாக வளர்ந்து வருகின்றது. அதை வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே உல்லாச பிரயாண துறையிலே வருகின்ற வருமானத்தையும் இந்த நாட்டினுடைய வறுமையை ஒழிப்பதற்கு ஏதான வழிவகைகள் இருந்தால் அதை செய்ததால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். விசேஷமாக தோட்டத்துறையிலே இன்று வீடுகள் கொடுக்கப்படுகின்றது. ரொம்ப சந்தோஷமான இந்த வீடுகள் கடந்த காலங்களிலும் கொடுக்கப்பட்ட அதற்கு ஒப்பனை வழங்குகின்ற நிகழ்ச்சி பல கட்டங்களிலே செய்யப்பட்டிருக்கின்றது. கௌரவ திகாம்பரம் அவர்கள் இருக்கிற காலத்திலும் செய்தது, கௌரவ தொண்டமான் இருந்த காலத்திலும் இது செய்யப்பட்டது. ஆனால் உண்மையான ஒப்பந்தம் அந்த குடி ஏதாவது இதே கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். அதை நினைக்கிறேன் அமைச்சர் முயற்சி எடுத்திருக்கின்றார். ஆகவே ஒப்பனை நல்ல முறையிலே கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். வெறும் காகிதங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றுகின்ற வேலையிலே ஈடுபடக்கூடாது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. விசேஷமாக டெல்லியை எடுத்துக்கொண்டால் இப்போ இது ஜேவிபி அரசாங்கத்தை போலத்தான் அந்த காலத்தில் அண்ணா ஹசாரி ஒரு முடிவு எடுத்திருந்தார், ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று. அப்பொழுது கெஜ்ரிவால் என்ற ஒருத்தர் டெல்லியிலே சீஃப் மினிஸ்டராக வந்தார். நல்லா செய்தார், ரெண்டு டேர்ம் செய்தார். ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல் உங்களுடைய கொள்கை நல்ல கொள்கையாக இருந்தாலும் மக்கள் துன்பப்படுகின்ற சிரமம் வந்தால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை நீங்கள் தான் செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதோடு அவர்கள் இங்கே இருக்கிறார். நான் அன்றைக்கு கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு பதில் சொல்வார்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த பிளான்டேஷன் அத்தாரிட்டி ඔබතුමා අද දවස පුළුවන් නම් මට මේ අවස්ථාව ඒකට උත්තර දෙනවා නම් මට හොඳයි කියලා මම හිතනවා ප්ලාන්ටේෂන් ඔතොරිටි ගැන. ඔබතුමාට මිනිටුවක් දෙන්න, මගේ මිනිටු එකක් ගන්න එතුමාට දෙන්න, ඒකට උත්තර දෙන්න කියන්න. එතුමා කොහොමත් කාලේ දෙන්න බොහොම ස්තුතියි.